ஒரே விதமான துயர சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழும்போது ஒரு சமுதாயம் அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்றால் அந்த சமுதாயம் பின்னோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது என்பதே அதன் அர்த்தம். நேற்று கொத்மலையில் நடந்த பேருந்து விபத்து பற்றிய செய்தி நம்மை அப்படித்தான் சிந்திக்க வைக்கின்றது. முதலில் நேற்றைய விபத்தில் காலமான சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் மற்றைய விபத்துகளுடன் ஒப்பிடும்போது வாகன விபத்துகள் என்பது மிகவும் மோசமானது. விபத்துக்குள்ளான பேருந்தில் சுமார் 76 பயணிகள் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த 76 பேரும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான குறிக்கோளை பின்தொடர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் காலையில் குர்நாகல் நகரத்தில் இறங்கி தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பணிகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள். கொத்மலையில் உள்ள கரண்டிய நீர்வீழ்ச்சிக்கு அருகில் அவர்களில் பலரின் வாழ்க்கை எதிர்பாராத விதமாக முடிவடைந்துள்ளது. இது ஒரு துயர சம்பவம். ஒரு நாடாக நாம் ஒருங்கிணைந்து எமது முழு சக்தியையும் பயன்படுத்தி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். விபத்து குறித்து ஊடகங்களில் முதலில் காலை 7 மணி அளவில் செய்தி வெளியாகியது. செய்தி வெளியாகிய சிறிது நேரத்துக்குள்ளேயே போக்குவரத்து பிரதியமைச்சர் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தை சேர்ந்த பல எம்பிக்கள், அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகின. பின்னர் பிரதமர் ஹரணி அமரசூரிய, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி ஆகியோர் அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுக்களுடன் நுவரெலியா மற்றும் கம்பளை மருத்துவமனைகளுக்கு சென்று இந்த விடயம் குறித்து விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் வேலை அங்கு செய்வதல்ல, இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் தடுப்பதுதான் என்று சிலர் கிண்டலாக எழுதியிருந்தார்கள். திசைக்காட்டி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கூறியபடி லொரி அடி சட்டங்களுக்கு பேருந்து மேற்பகுதியை இணைத்து தயாரிக்கப்பட்ட பேருந்துகளுக்கு பதிலாக சர்வதேச தரங்களுக்கு ஏற்ற பயணிகள் போக்குவரத்திற்கு என்றே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பான பேருந்துகள் வழங்கப்படாதபடியால் தான் இது நடந்தது என்று சிலர் எழுதியுள்ளனர். இந்த அரசாங்கம் சொல்வதை செய்வதில்லை என்பது அவர்களின் வாதம். இந்த வாதங்களை பற்றி நான் எழுத விரும்பவில்லை. ஏனென்றால் அவை வெறும் முட்டாள்தனமான வாதங்கள் என்பதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அங்கு செய்வதற்கு பதிலாக அமைச்சர்கள் செய்ய வேண்டியதை செய்வது முக்கியம் என்று கூறுவதை பற்றி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்கள் முக்கிய பிரமுகர் ஒருவரின் வீட்டை சோதனை செய்து போதைப் பொருள்களை கைப்பற்ற முயன்றபோது அந்த கடத்தல்காரர்களை காப்பாற்ற அங்கு சென்ற விடயம் எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதற்கு பதிலாக பிரதமர், சபாநாயகர், போக்குவரத்து அமைச்சர், துணை சபாநாயகர், துணை அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் துயரத்தில் இருக்கும் உறவினர்கள், நண்பர்களுடன் துயரத்தை பகிர்ந்து கொள்ள சென்றனர். கடுமையான துயரத்தை எதிர்கொண்ட ஒருவருடன் அவரின் துயரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவோம். அது அவரின் தாங்க முடியாத துயரத்தை குறைக்கிறது. இதனால் தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு மறைந்துவிடும். மீண்டும் ஒருமுறை உலகை தைரியமாக எதிர்கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதனால்தான் ஒருவர் இறந்தால் நாம் துயரப்படுகின்றோம். அதனால்தான் இந்த பயணங்கள் எமக்கு மிகவும் முக்கியமானவை. இது ஒரு நல்ல விடயம். அடுத்து அரசாங்கம் வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்பது தெளிவாகின்றது. இறந்த ஒருவரின் உயிரை விலைக்கு வாங்க முடியாது என்றாலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் 1 மில்லியன் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மொத்த நிவாரண தொகை 210 லட்சம். இந்த நிதியத்தில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு முறைகேடாக பணம் வழங்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். விபத்து நடந்த இடத்திற்கு அண்மையில் இருந்த முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்ட தொகை 3 கோடி ரூபாய் என்று கூறப்பட்டது. மக்களின் பணத்தை தாங்களே வீணடித்து திறமையற்ற ஆட்சியாளர்கள் இருந்த ஒரு நாட்டில் ஜனாதிபதியின் முடிவு ஒரு சிறந்த முடிவு. இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்களின் அபிலாஷைகளை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் 5 லட்சம் ரூபாய் காப்புறுதி மூலம் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. சிறப்பு என்னவென்றால் இவை அனைத்தும் முறையாக அந்த இடத்திலேயே செய்யப்படுகின்றது. ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டுமானால் இது போன்ற துயரங்கள் நிகழும் வாய்ப்புகளை சமூகம் நீக்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம். சாலை பாதுகாப்பு,
மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இதற்கு சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் காப்புறுதி போன்ற அமைப்புகளை உருவாக்குவதும் அவசியம். அதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். இந்த துயரம் இந்த நாட்டின், இந்த தேசத்தின் கடைசி துயரமாக மாற வேண்டும் என்பதே எங்கள் நம்பிக்கை. இந்த அரசாங்கம் அவ்வாறு செய்யும் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நாங்கள் காத்திருக்கின்றோம்.